ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாலிட்டிலேருந்து கேட்ட சில கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் வந்து எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நகர்பாலிகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத் ராஜ் நகர்பாலிகான்னு 2 சட்டம் கொண்டு வந்தாங்க. 2 சட்ட திருத்தம் ஒரே வருஷத்தில் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. 2 சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. 73, 74ன்னு 2 சட்ட திருத்தம். 73 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ். 73 வந்து பஞ்சாயத் ராஜ், அதாவது கிராம பஞ்சாயத்து, அதை வந்து கொண்டு வந்தது 73வது சட்ட திருத்தம். 74 பார்த்தீங்கன்னா நகர்பாலிகா, அதனால் 74வது சட்ட திருத்தம் அப்படின்றது தான் ஆன்சர். இந்த நகர்பாலிக்காவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறாங்கல்ல, நகர்ப்புறத்துலலாம் உள்ளாட்சி தேர்தல் நகர்பாலிகா சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அதுக்கு கீழே தான் நடத்துகிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடத்தி என்ன செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோம், ஒவ்வொரு வார்ட்ஸ்லேயும் என்னென்னா நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், ஒவ்வொரு வார்டாக பிரிப்பாங்க நகர்ப்புறத்தெல்லாம். அந்த வார்டு மெம்பருக்கு ஓட்டு போடுவோம். கவுன்சிலர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னென்னா இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் மூலயமா என்னென்னா அவங்களோட ஹெட்டாக இருக்க சேர்மேனை தேர்ந்தெடுப்பாங்க. முனிசிபாலிட்டினா சேர்மேன் இருப்பாங்க. டவுன் பஞ்சாயத்துனாலும் வந்து என்னென்னா அதுக்கு தலைவர் இருப்பாங்க. இதுவே வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியெலாம் மேயர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களாம் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் மூலயமா தேர்ந்தெடுப்பாங்க. வார்டு மெம்பர் கவுன்சிலரை மட்டும் நேர்முக தேர்தல் மூலயமா தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து நகர்பாலிகா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது. இது வந்து எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 14 வயசு கீழே இருக்க குழந்தைகள்லாம் குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி ஹசார்டஸ் சுச்சுவேஷன்னா இந்த தொழிற்கூடத்துலையோ தொழிற்சாலையிலையோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஒர்க் பண்ணக்கூடாது, அபாயகரமான சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சட்டம் வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க, அது எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 24 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சட்டப்பிரிவு 23ன்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா பாண்டட் லேபர்ஸ், ஒப்பந்த தொழிலாளர்கள், அவங்கள வந்து என்னென்னா ஒப்பந்த தொழிலாளர்கள்னு யாரும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு என்னென்னா ஒரு சட்டப்பிரிவு இருக்குது. அதை வந்து சொல்லியிருப்பாங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் பற்றி. சரியா? மற்ற 25, 26, 27 எல்லாமே மதம் ரிலேட்டட் உரிமை. மதம்க்கு வந்து என்னென்ன உரிமை தராங்கன்னு. 25னா எல்லாருமே யார் வேணால் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 26 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மதம் ரிலேட்டட் விஷயத்தெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 27 வந்து எந்த மதம் ஃபாலோ பண்ணனாலும் இந்தியாவில் டேக்ஸ் கட்ட தேவை கிடையாது. அதுக்குன்னு நான் இந்த மதம் ஃபாலோ பண்ணுறோம், இதுக்கு நான் டேக்ஸ் கட்ட போகிறேன், டேக்ஸ் கட்டணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. இந்த மதம் ஃபாலோ பண்ணால் டேக்ஸ் கட்டணும், இதுக்கெலாம் கட்ட தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது. இந்தியா வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி, மத சார்பற்ற கண்ட்ரி அப்படின்றதால இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு, அரசியல் சாசன பகுதி 5 வந்து 5வது அத்தியாயத்தில் மக்களின் பொது பணத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு உயர் அதிகாரியை வந்து நியமனம் செய்கிறாங்க. நாடாளுமன்றம்னா பாராளுமன்றம் தான். அவங்க வந்து ஒரு உயர் அதிகாரியை நியமனம் பண்ணுறாங்க. சரியா? பொது பணத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஏஜினா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் அப்படின்னு அவர் பேர் சொல்லுவாங்க. இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு வரவு வருது, இன்கம் வருது, இன்னொரு பக்கம் செலவு பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்டிச்சர் செலவு பண்ணுறாங்க, வரவும் வருது. இதை வந்து என்னென்னா வரவு செலவு ரெண்டுமே வந்து அரசாங்கம் வந்து என்னென்னா கணக்கு வச்சுருப்பாங்கல்ல, அதை இவர்கிட்ட காட்டுவாங்க. இவர் அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா கணக்கு தணிக்கை பண்ணுவார். இதை தான் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்த வரவெல்லாம் வந்து என்னென்னா இவங்க சொன்ன அளவு தான் வந்திருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா வந்திருக்கா, இல்லை வந்து செலவு வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து கம்மியாக செலவு பண்ணிவிட்டு அதிகமாக கணக்கு காட்டுறாங்களா, இதெல்லாம் உட்காந்து இவர் பார்ப்பார். சிஏஜி பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து யார்கிட்ட சப்மிட் பண்ணுவார்னா பிரசிடெண்ட்டை சப்மிட் பண்ணுவார். சரியா? இதை தான் வந்து இவர் பண்ணுவார், சிஏஜி அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இவர் வந்து மத்திய அரசாங்கம் அவங்கள மட்டும் பார்க்குறதில்ல, மாநில அரசாங்கத்தையும் என்னென்னா அவருடைய கணக்கையும் பார்ப்பார். அந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர், கவர்னர்கிட்ட கொடுப்பார். ஓகேவா? இவருக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பிலே வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க.
இதனால் வந்து இவருக்கு ப்ரொடெக்ஷனும் உண்டு. இவரோட சேலரி எப்படின்லாம் வந்து என்னென்னா பாராளுமன்றம் முடிவு பண்ணுறதில்ல. பாராளுமன்றம் வந்து அது வோட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராளுமன்றம் வந்து அந்த நிதி இருக்குல்ல, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த மொத்த இந்திய நிதி. அதிலிருந்து தான் இவருக்கு அதுக்குலேருந்து இவருக்கு சம்பளம் வரத்துக்கு பாராளுமன்றம் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓட்டு போட்டு தான் வந்து என்னென்னா இவருக்கு சம்பளம் வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் என்னென்னா பாராளுமன்றம் ஓட்டு போட்டால் தான் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் சம்பளம் வரும். ஆனால் அது மாதிரி கிடையாது இவருக்கு. இவருக்கு வந்து என்னென்னா நிதியிலேருந்து தானாகவே சம்பளம் வரும். இது மாதிரி வந்து இவருக்கு நிறைய அதிகாரம்லாம் இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீதி புனராய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் கொண்டு வராங்க, இல்லைன்னா அரசியலமைப்பு திருத்த சட்டம், அரசியலமைப்பே திருத்துறாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி அரசாங்கம் செய்கிறாங்க. அது வந்து நம்ம அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்லையா அப்படின்னு யார் கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்ஸ்க்கும் சொல்லுவாங்க. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் வந்து அவங்களுக்கு உண்டு. யாருக்கு? ஜுடிஷியரிக்கு உண்டு. இது வந்து என்னென்னா அதை பற்றிலாம் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நீதி புனராய்வு கோட்பாடை யூகேன்னா என்னது? இங்கிலாந்து. ஒரு 4 கண்ட்ரி சேர்ந்து தான் யூகே. இங்கிலாந்து, வேல்ஸு, ஸ்காட்லாந்து, நார்த் அயர்லாந்து 4 கண்ட்ரி சேர்ந்தது தான் யூகே அப்படின்னு வச்சுருக்காங்க. யுனைடெட் கிங்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது மன்னராட்சி காலத்தில் வந்து மன்னர் ஆண்டுட்டு இருந்தாங்கள்ல, அப்பயே வந்து என்னென்னா சேர்த்துட்டாங்க. அங்கேருந்து ஆரம்பித்ததா நீதி புனராய்வை நம்ம அங்கேருந்து தான் எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நாட்டு அரசியலமைப்பிலேருந்தும் என்னென்னா ஒவ்வொரு விஷயம் எடுத்திருப்போம். அந்த மாதிரி நம்ம நீதி புனராய்வை அங்கேருந்து தான் எடுத்தோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம அங்கேருந்து எடுக்கலை. நம்ம எடுத்தது யூஎஸ்ஏ, அமெரிக்காட்டேருந்து நம்ம எடுத்திருக்கோம். நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூவை அமெரிக்கா நாட்டில் அரசியலமைப்பில் எழுதியிருக்காங்க, அதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரி, இந்த விஷயம் நல்லா இருக்குது, நம்ம நாட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு வந்து நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து கொடுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்பில் வந்து சொல்லியிருக்காங்களா நீதித்துறைக்கு நாங்கள் நீதி புனராய்வு வந்து என்னென்னா பண்ணுறது வந்து அதிகாரம் தரோம் அப்படின்னு அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம் சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 13 சொல்லியிருப்பாங்க. விதி 13 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் நிறைய சொல்லியிருப்பாங்களா. அதில் வந்து என்னென்னா விதி 13 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டம் போட்டாலும் அது வந்து என்னென்னா செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறைக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் செகண்ட் ஓகே. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. ஆமாம், நீதி புனராய்வு வந்து என்னென்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வந்தால் என்ன பண்ணுறது, ஆனால் அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. இதுவும் கரெக்டு தான். ஏன்னா நீதி புனராய்வு அப்படின்றது அரசியலமைப்பில் இருக்க பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அரசியலமைப்பில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அது என்னது அது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பை திருத்தலாம்ல, பாராளுமன்றம் நினச்சா அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படின்னு ஒரு பவர் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திருத்தலாம், ஆனால் சில பேசிக்கான விஷயம், சில அடிப்படையான விஷயத்தை வந்து நீங்கள் பாராளுமன்றம் மூலயமா கூட அரசியலமைப்பில் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி சில விஷயத்த சொன்னாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி அதில் ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வும் ஒன்று. அதனால் நீதி புனராய்வை பாராளுமன்றம் சட்டத்திருத்தம் பண்ணால் கூட என்னென்னா திருத்தம் பண்ண முடியாது, நீதி புனராய்வெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்தம் பண்ண முடியாது. அதனால் 2, 3 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூகம் வந்து என்னென்னா ஒரு சமூக ஒழுங்கை வந்து அரசு பாதுகாக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமூக ஒழுங்கை பாதுகாக்கணும், மக்கள் நலனை அது மூலயமா மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த பிரிவு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சட்டப்பிரிவு 38 அப்படின்றது ஆன்சர். இது வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்காங்க. அது என்ன டிபிஎஸ்பின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து என்னென்னா அரசுக்கான நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது என்னது இது நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறிமுறை கோட்பாடுனா இப்போ அரசாங்கம் வந்து இப்போ புதுசாக தானே ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளுக்கு வந்து என்னென்னா பிரிட்டிஷ் கை மாறுறதுக்கு முன்னாடி நம்ம யார் கீழே இருந்தோம்னா மன்னர்கள் ஆட்சி கீழே இருந்தோம். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு குடியரசு வந்துச்சு. நம்ம ஆங்கிலேயர் வெளில போனதுக்கப்புறமா தான் குடியரசு வந்துச்சு. இதனால் வந்து இப்போ சட்டமன்றத்துலையோ பாராளுமன்றத்துலையோ உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையான ஐடியா வேணும். அது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு நம்ம கையில் பவர் இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடாது. அதனால் என்னென்னா அந்த காலத்தில் அம்பேத்கர் எழுதினப்பே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பில் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னா, இதெல்லாம் செய்யலாம், இது செஞ்சால் வந்து என்னென்னா நாட்டு மக்கள் நலனாக இருப்பாங்க, இப்படின்லாம் வந்து சில நெறிமுறை கோட்பாடுகளை எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நெறிமுறை கோட்பாடு எழுதி வச்சுருக்கிறதுல ஒன்று தான் மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சட்டம், கவர்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் போடும்போது என்னென்னா இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னென்னா அரசாங்கம் வந்து நம்மளுக்கு சட்டம் போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அரசாங்கத்துடைய கடமை எப்படி வந்து நம்மளுக்கு வந்து குடிமக்களாக கடமை இருக்கோ அதே மாதிரி அரசாங்கத்துக்கான கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபிஎஸ்பி நெறிமுறை கோட்பாடுகளை வந்து கடைப்பிடிச்சு என்ன பண்ணணும்னா சட்டம் போடணும், கவர்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்தாலும் கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B வந்து இணைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல 43Bயில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா என்னென்னா கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு சங்கம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. 43Bயில் வந்து இந்த பிரிவு 43Bயில் சொல்லியிருக்காங்க. இது எத்தனாவது சட்ட திருத்தத்து மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க, எந்த சட்ட திருத்தம் மூலயமா இதை இணைச்சாங்க அரசியலமைப்பில்? ஒரிஜினலாக அரசியலமைப்பு கொண்டு வந்தாங்கல்ல 1950 வந்துருச்சு, 50 நடைமுறைக்கு வந்துச்சு. அப்பயே வந்து இது கொண்டு வரல, லேட்டாக தான் அது வந்துச்சு. இது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 97வது சட்ட திருத்தம் 2011 தான் அது கொண்டு வந்தாங்க. சரியா, அந்த சட்ட திருத்தத்தெலாம் கொண்டு வந்தாங்க, கூட்டுறவு சங்கம் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூனியன் பிரதேசம் இந்தியாவில் மொத்தம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இதில் சட்டமன்றம் இருக்கிற யூனியன் பிரதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்குது. அப்புறம் வேறு எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போதைக்கு கலைச்சிட்டாங்க. ஆனால் வந்து சட்டமன்றம் இருக்கிற யூனியன் பிரதேசம் தான் அது. இந்த 3 யூனியன் பிரதேசத்துக்கும் என்னென்னா சட்டமன்றம் இருக்குது. சரியா, யூனியன் பிரதேசம் அப்படின்னு ஏன் தனியாக ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா, அது யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் வந்து நிறைய வேலை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது அங்கே இருக்க சட்டமன்றத்துக்கு ரொம்ப கம்மியான பவர் தான் இருக்கும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் அளவுக்கு பவர் இருக்காது. அதனால் யூனியன் பிரதேசத்தில் இருக்க சட்டமன்றத்துக்கெலாம் பவர் ரொம்ப கம்மி தான். சரியா, அது மாதிரி 3 யூனியன் பிரதேசம் நம்ம நாட்டில் சட்டமன்றம் இருக்குது. எதுனா புதுச்சேரி, நியூ டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். மற்றதுக்கெலாம் யார் பார்த்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லியூட்டினன்ட் கவர்னர்னு சொல்லுவாங்கள்ல, ஆளுநர், அவர் பார்த்துப்பார். இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் போடுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் ஒரு ஐஏஎஸை போடுவாங்க, மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை போடுவாங்க. அவர் தான் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் ஃபுல்லாக பார்த்துப்பார். அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைனா லியூட்டினன்ட் கவர்னர் இருப்பார். இங்கே சட்டமன்றம் இருக்குல்ல, அந்த யூனியன் பிரதேசம் புதுச்சேரி, நியூ டெல்லி, ஜம்மு காஷ்மீர், இங்கேயும் என்னென்னா கவர்னர் இருப்பாங்க. சரியா, இங்கேயும் லியூட்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா, ஆனால் யார் வந்து ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் தான் எல்லா வேலையும் பார்ப்பார். இவர் வந்து வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக மட்டும் இருப்பார். ஆளுநர் நிர்வாக தலைமையாக மட்டும் இருப்பார். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் வந்து 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி எதில் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருந்தாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 சொல்லியிருப்பாங்க.
1992ல் அந்த சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. 1950லேருந்தே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அப்போ தான் நிறைவேறும். 1992 தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவாங்க. அதில் வந்து எத்தனை விதமான பணிகளை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 விதமான பணிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது கூட வந்து எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே இதோட வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் வந்து வேறு முக்கியமான கொஷின்ஸோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.